அல்லாட்ட நாம் எதை கோரிக்கையாக வைக்கிறோமோ அதுக்கு பேர் தானே துவா. இதில் அந்த மாதிரி கோரிக்கை அம்சங்கள் இருக்குதா? இதில் நான் அர்த்தம் சொன்னேனே, கோரிக்கை அம்சம் இருக்குதா? கோரிக்கை அம்சங்கள் என்று இதில் எதுவும் இல்லை. அப்போ இதை எப்படி ரசூலுல்லாஹ் துவான்னு சொல்கிறாங்க? இது எப்படி நான் செஞ்ச சிறப்பான துவான்னு சொல்கிறாங்க? மற்ற நபிமார்கள் செஞ்ச சிறப்பான துவான்னு இது எப்படி சொல்கிறாங்க? துவாவுனாலே அல்லாட்ட வைக்கக்கூடிய கோரிக்கை, வேண்டுதல். வேண்டுதல்ங்கிற அந்த அம்சமே இதில் வரலையே. அப்போ இதை எப்படி வேண்டுதல் என்று சொல்கிறார்கள், இதை எப்படி பிரார்த்தனை என்று சொல்கிறார்கள்? ரெண்டு விதமான கருத்து சொல்கிறாங்க. ஒன்று என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சொற்களில் அல்லாஹ்வினுடைய வல்லமையும் அவனுடைய மகத்துவமும் போற்றப்படுகிறது, புகழப்படுகிறது. இருந்தாலும் கூட இந்த சொல்லுக்குள்ளே வேண்டுதல் இலைமறை காயாக மறைந்திருக்கிறது. எப்படி அது? நாம் அல்லாஹ்வை பார்த்து என்ன சொல்கிறோம்? லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு எந்த இறைவனும் இல்லை என்று சொல்கிறோம் என்றால், இறைவா இதிலேயே என்னை தொடர்ந்து